வாழை வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று வாழையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தான் வாழும்போதே தன் சந்ததிகளும் நன்றாக வாழ தன் காலடியிலேயே தன்னுடைய கன்றுகளை செழுமையாக வளர்க்கிறது. வாழை தன் சந்ததியை மட்டும் வளர்த்துவதில்லை, அதன் கிழங்கு, பட்டை, நார், இலை, பூ, பிஞ்சு, காய், பழம் என்று ஒவ்வொரு பகுதியையும் மக்களிடம் பயன்பாட்டுக்கு தருகிறது. பிறருக்கு பயன்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லாமல் சொல்கிறது வாழை. அதனால்தான் மங்கள விழா அனைத்திலும் முன்வந்து நிற்கிறது வாழை. குடும்பங்களும் வாழையடி வாழையாக செழித்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள்.